உன்னை காணாமல் நான் ஏது, உன்னை எண்ணாத நாள் ஏது, உன்னை காணாமல் நான் ஏது, உன்னை எண்ணாத நாள் ஏது. பூங்குயிலே பைந்தமிழே என் உயிரே நீதான். உன்னை காணாமல் நான் ஏது, உன்னை எண்ணாத நாள் ஏது. கம்பன் பிள்ளை நான் காவியம் பாட வந்தே, காவிரி கரையெல்லாம் காலடி தேடி நின்றே. கவிஞனை தேடி கவிதை கேட்க வந்தே, வானமும் பூமி எங்கும் பாடிடும் பாடல் கேட்கும். ஜீவனில் ஜீவன் சேரும் ஆயிரம் ஆண்டு காலம். இனி எந்நாளும் பிரிவேது அன்பே. உன்னை காணாமல் நான் ஏது, உன்னை எண்ணாத நாள் ஏது. பூங்குயிலே பைந்தமிழே என் உயிரே நீதான். உன்னை காணாமல் நான் ஏது, உன்னை எண்ணாத நாள் ஏது. ஆயிரம் காலந்தான் வாழ்வது காதல் கீதம். கண்ணனின் பாடலில் கேட்பது காதல் வேதம். பிரிவினை ஏது இணைந்து பாடும்போது, காவியம் போன்ற காதல் பூமியை வென்று ஆளும். காலங்கள் போன போதும் வானத்தை போல வாழும். இது மாறாது மறையாது அன்பே. உன்னை காணாமல் நான் ஏது, உன்னை எண்ணாத நாள் ஏது. பூங்குயிலே பைந்தமிழே என் உயிரே நீதான். உன்னை காணாமல் நான் ஏது, உன்னை எண்ணாத நாள் ஏது. உன்னை காணாமல் நான் ஏது, உன்னை எண்ணாத நாள் ஏது. பக்கத்தூர்ல கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். என்ன தலைமறைவா இருக்க வேண்டியவன் இப்படி தைரியமா சுத்துறானேன்னு பயப்படுறியா? மனுஷனா இருந்த என்ன மிருகமாக்கிட்டாங்க. பழி வாங்குற உணர்ச்சி வந்த உடனே பயம் என்ன விட்டு போயிடுச்சு. எதுக்காக ஜெயிலையும் தப்பிச்சு வந்தனோ அந்த காரியத்தை முடிக்க வேணாமா? நான் வரேன். போக வேணான்னு சொல்றியா? போன்னு சொல்றியா? என்ன சொல்றேனே புரியலையே. ஓ சீதா, பேச முடியலையேன்னு கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப சாதாரணம்.
என்னோட பேசணும்னா உனக்கு ஒரு நல்ல வழி சொல்றேன். சீதா, என்ன கூப்பிட நினைச்சேன்னா வளையல் சத்தம் கேட்கிற மாதிரி ஒரு தடவை தட்டு. கரெக்ட். இதே மாதிரி 2 தடவை தட்டினா எங்க போறீங்கன்னு கேட்கறதா அர்த்தம். புரிஞ்சுதா? 3 தடவை தட்டினா எப்ப திரும்பி வரீங்கன்னு கேட்டதா நான் புரிஞ்சுக்குவேன். வரட்டுமா? எப்ப வருவீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். சீக்கிரமே வந்துடுறேன். இப்படித்தான் பயமுறுத்துறதா? ஆமா, எங்கே வர சொன்ன? இப்படி கட்டி பிடிக்கத்தான். மூஞ்சி பாரு. மூஞ்சி பார்க்க வேண்டாம், முதுகு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆசைதா. தேவகி, ஏதாவது பண்ணலாமா? என்ன பண்ணுங்கிற? சினிமால வர மாதிரி நீ கீழே உக்காந்துக்க, நான் உன் மடியில படுத்துக்கிறேன். மெதுவா என் முடியை வருடி விடு. சரி. அதுக்கு இந்த இடம் சரியில்லை, வா வேற இடத்துக்கு போவோம். இந்த இடம் தான் நல்லா இருக்கு, இங்கேயே உட்காந்துக்குவோம். இப்ப ஆசை தீந்து போச்சா? இல்லையே, ஆசை அதிகமாயிடுச்சு. பின்ன என்ன பண்ணலாங்கிற? சினிமால வர மாதிரி நான் உன் கால்ல இருந்து தலைவரில் முத்தம் கொடுத்துக்கிட்டே வரேன். சும்மா சினிமால வராம பண்ணி பார்க்கத்தானே. சரி பண்ணு, சென்சார் கட் பண்ற அளவுக்கு போயிடாத. ஓகே. என்னடா உங்க ஊர்ல சாமி காகித மாலை போடுறாங்க? அது ஒண்ணு இல்லடா, இன்னைக்கு ஆடி அமாவாசை இல்ல. நாம நினைக்கிறத 108 தடவை பேப்பர்ல எழுதி இந்த விநாயகருக்கு மாலையா போட்டா வேண்டுதல் பலிக்கும்னு சொல்லுவாங்க. இதுல இந்த ஊர் ஜனங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை. வா. ரவிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது.